ஒரு காலத்துல உயரமான மலைகளுக்கும் பசுமையான காடுகளுக்கும் இடையே ஒரு ராஜ்யம் இருந்துச்சு. அந்த ராஜ்யத்துல ஒரு மன்னன் அரசாண்டு வந்தாரு. அந்த மன்னன் நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் புகழ் பெற்றவரா இருந்தாரு. அன்பும் அருளும் நிறைந்தவரா கூட இருந்தாரு. அந்த மன்னன் ஒரு சமயம் காட்டுக்கு வேட்டையாட போறாரு. போகிற வழியில ஒரு விறகு வெட்டிய சந்திக்கிறாரு. அந்த விறகு வெட்டி தலையில் விறகுகளை சுமந்தபடி வந்துட்டு இருந்தாரு. மன்னன் அந்த விறகு வெட்டிய பார்த்ததும் தள்ளாத வயதில் இவர் இப்படி கஷ்டப்படுறாரே அப்படின்னு மனசுல யோசிக்கிறாரு. அந்த விறகு வெட்டிய பார்த்து, ஐயா, உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா? இந்த வயதிலும் இப்படி பாடுபடுகிறீர்களே அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு அந்த விறகு வெட்டி அரசனை பார்த்து, அரசே, எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இப்போது என்னுடன் இல்லை. அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களின் பேச்சை கேட்டு தனி குடித்தனம் போய்விட்டார்கள். இப்பொழுது வீட்டில் நானும் என் மனைவியும் மட்டும்தான் இருக்கிறோம். அதனால்தான் இப்படி பாடுபடும்படி ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டதும் அந்த அரசனுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த விறகு வெட்டியின் துன்பத்தை போக்குவதற்கு தன்னால முடிஞ்ச தானத்தை செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்காக தன் நாட்டுல உள்ள சந்தன காட்டின் ஒரு பகுதியை அந்த முதியவருக்கு தானமாக வழங்கிடுறாரு. இதனால அந்த விறகு வெட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த விறகு வெட்டிக்கு சந்தன காட்டை நன்கொடையா கொடுத்ததுல அந்த அரசனும் சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அந்த விறகு வெட்டி அந்த சந்தன மரங்களை வெட்டி விற்கலாம். ஒவ்வொரு மரமும் 1,00,000 விலை பெறும். அதை வச்சு அவர் வீடு நிலம் வாங்கி வசதியா இருப்பாரு அப்படின்னு அந்த அரசன் யோசிக்கிறாரு. ஆண்டுகள் பல கடந்து போய்விட்டது. அரசன் வழக்கம் போல வேட்டைக்கு செல்ல தயாரா இருக்காரு. போகிற வழியில ஒரு செல்வந்தர் வருவதை கவனிக்கிறாரு. அந்த செல்வந்தருக்கு மக்கள் எல்லோரும் ஒரு பெரிய மரியாதை கொடுக்கறாங்க. அதையும் அவர் கவனிக்கிறாரு. உடனே அரசர் அந்த பெரியவரை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள் அப்படின்னு இந்த காவலர்கள் கிட்ட சொல்றாரு. அந்த பெரியவரும் அரசருடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு ரொம்ப மகிழ்ச்சியா அவரை முன்னாடி வந்து நிக்கிறாரு. அரசன் அந்த பெரியவரை பார்த்ததும், ஐயா பெரியவரே, நீங்கள் யார்? உங்களுக்கு இந்த நாட்டு மக்கள் பெரிதும் மரியாதை கொடுக்கிறார்களே, என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த பெரியவர் மன்னரை பார்த்து, அரசே, என்னை தெரியவில்லையா? பல ஆண்டுகளுக்கு முன் உங்களிடம் அறிமுகமான விறகு வெட்டிதான் நான். ஏழ்மையில் வாடுவதை கண்டு சந்தன காட்டை எனக்கு தானமாக வழங்கினீர்கள். நான் அந்த மரங்களை வெட்டி நல்ல விலைக்கு விற்று பெரும் பணக்காரன் ஆனேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் அரசருக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவருக்கு மனதில் ஒரு கேள்வியும் கேட்க தோணுது. ஐயா பெரியவரே, நீங்கள் செல்வந்தராக மாறியது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியே. ஆனால் மக்கள் உங்களை பெரிதும் மதிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த பெரியவர், அரசே, எனக்கு கிடைத்த பெரும் பணத்தில் நான் பல ஏழை எளியவர்கள் பயன்பெற பள்ளிக்கூடம், மருத்துவமனை கட்டியுள்ளேன். சிலர் சொந்த தொழில் தொடங்க பணம் கொடுத்து உதவியுள்ளேன். அதனால்தான் மக்கள் என் மேல் பேரன்பு செலுத்துகிறார்கள் அப்படின்னு மன்னர் கிட்ட அந்த பெரியவர் சொல்றாரு. அதை கேட்டதும் மன்னர் ஆச்சரியமா அந்த பெரியவரை பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம மன்னன் தான் செய்த தானத்தால பலரும் பயனடைஞ்சிருப்பதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. தானம் செய்வது சிறந்ததுதான். நம்ம ஒவ்வொருத்தரும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு தானத்தை மற்றவங்களுக்கு செய்யணும். அது மூலமா பலரும் பயனடைவாங்க அப்படிங்கறத இந்த கதை நமக்கு உணர்த்துது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் இன்னொரு கதையில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சைத்து.